அண்மை செய்தி. சேலம் நகர பேருந்து நிலையம் செல்லும் அம்மாபேட்டை பிரதான சாலையில் போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சேலம் மாநகர பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் புகுந்து பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கிறார்கள். சேலம் நகர பேருந்து நிலையம் செல்லும் அம்மாபேட்டை பிரதான சாலையில் போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. சேலம் மாநகர பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் புகுந்து பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கிறார்கள். இந்நிலையில் சேலம் அம்மாபேட்டை பிரதான சாலையில் மழைநீர் சாலையில் புகுந்ததால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். சிலம்பரசன், வணக்கம். அந்த சாலையில மழைநீரை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறதா? இதனால வாகன ஓட்டிகள் எந்த அளவுக்கு சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள்? வணக்கம் ஹர்ஷினி. சேலம் மாநகர் பகுதிகளில் நேற்றிரவு பெய்த கனமழையின் காரணமாக மாநகர் பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. குறிப்பாக அம்மாப்பேட்டை மண்டலத்திற்கு உட்பட்ட 39வது வார்டு, 40வது வார்டு, 49வது வார்டு, அதே போன்று 34வது வார்டு ஆகிய பகுதிகளில் கடுமையான பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பச்சப்பட்டி, அசோக் நகர், மாருதி நகர், புதுத்தெரு, பாலாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளானது வெள்ள நீரானது அதிக அளவு சூழ்ந்துள்ளது. குறிப்பாக இந்த அம்மாப்பேட்டை பகுதியில் உள்ள ராஜவாய்க்கால் அடைப்பு ஏற்பட்டு அங்குள்ள வெள்ளமானது பெரு வெள்ளமானது சாலையிலேயே ஆறு போல் சென்று வருகிறது. இதன் காரணமாக சேலம் நகர பேருந்து நிலையம் செல்லும் முக்கிய சாலையானது தடை செய்யப்பட்டுள்ளது, போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டு பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைந்துள்ளனர். அதே போன்று இங்கு குடியிருப்பு பகுதிகளுக்கும் இந்த கழிவு நீரோடு சேர்ந்து இந்த மழைநீர் சென்றால் வெறும் துர்நாற்றம் வீசுகிறது, நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. அதே போன்று இப்பகுதியில் சாலையே தடை ஏற்படும் வகையிலான மழைநீரானது வெள்ளம் போல ஓடிக்கொண்டிருக்க சூழ்நிலையில் மாநகராட்சி இந்த வெள்ள நீரை அகற்றுவதற்கோ இல்ல இந்த ராஜ வாய்க்கால் தடையை அகற்றுவதற்கோ இதுவரை எந்த அதிகாரிகளும் வரவில்லை. அதனால் தற்போது இந்த வெள்ள நீரானது ஆறு போல் சாலையில் சென்று கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த சாலை ஓரம் உள்ள குடியிருப்பு பகுதியிலும் இந்த வெள்ள நீரானது சூழ்ந்திருக்கிறது. தற்போது அந்த வெள்ள நீர் சூழ்ந்து பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் நம்முடைய இருக்காங்க. வணக்கம்மா, இங்க என்ன பாதிப்படைஞ்சிருக்கு? எத்தனை வீடு பாதிக்கப்பட்டிருக்கு? இங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20-25 வீட்டுக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்க அடைப்பு இப்ப மட்டும் மழை வந்தா மட்டும் அடைப்பு கிடையாது, கழிவு நீர் எப்பனாலும் அடைப்பு தான். அதுக்கப்புறம் இங்க எங்க வீட்டுல எல்லாம் ஃபுல்லா வந்துடும், எல்லாமே பாலாஜி நகர் ஃபுல்லா பாதிக்கப்பட்டுரும். நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா வருவாங்க, ரெண்டு அள்ளுவாங்க, அதுக்கப்புறம் போட்டோ எடுப்பாங்க, போயிடுவாங்க. நமக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது, தண்ணி போகாது. கொஞ்சம் நாங்களும் கெஞ்சுவோம், தண்ணி போற மாதிரியாவது செஞ்சு கொடுங்க, எங்களால குடியிருக்க முடியல, பாம்பெல்லாம் வருது, ரொம்ப நாத்தம், ரொம்ப தாங்க முடியல. அதனால நாங்க என்ன சொன்னோம்னா கொஞ்சம் தண்ணி போற மாதிரியாவது எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட போதும் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல பாலத்தை இடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா இதுவரையில எந்த நடவடிக்கையும் இல்லை. அதுக்கப்புறமேட்டு நாங்களே களத்துல இறங்கணும், சரி நம்மளே குப்பையை அள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே என் அம்மா போய் அள்ளுவோம். அப்பவும் அந்த குப்பையை திருப்பி அதே டிச்சில தான் போடுவாங்க. இங்க ஏகப்பட்ட குப்பை இருக்கும், அந்த குப்பையை நாங்க அள்ளுவோம். சாலைக்கு மழை வெள்ள நீர் வர்றதுக்கான காரணம் என்ன? அது இங்க எல்லாமே அடைப்பு தான், தூர்வாரப்படாதது. கேட்டா அடியில பைப்பு போகுது, அதனால தண்ணி அது போறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம இது ரொம்ப பழைய காலத்து பாலம், இது சரி பண்ண முடியாது. அப்ப பழைய காலத்து பாலம்னா தண்ணியே இந்த பக்கம் விடுறாங்க, இது பயன்பாட்டுல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதிகாரிகள்ட்ட போய் கேட்டோம்னா இது பயன்பாட்டுல இல்லமா, அதெல்லாம் நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க போய் கேட்டதுக்கு தண்ணி அது ஏன் இந்த பக்கம் தண்ணி விடுறீங்க, தண்ணி அப்ப பயன்பாட்டில் இல்லாதப்ப தண்ணி விடாம இருக்கலாம்னா இதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, எதுவுமே பதில் இல்லை. சொல்லும் போது வருவாங்க, வந்து பாப்பாங்க, பேசாம போயிடுவாங்க. நிச்சயமாக நம்ம இப்ப பாதிக்கப்பட்டிருக்க பகுதியில் அம்மாப்பேட்டை பிரதான சாலையானது போக்குவரத்தானது தடை செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வெள்ள நீரானது எந்த பகுதிக்கும் செல்லாமல் சாலையிலேயே ஆறு போல சென்று கொண்டிருக்கிறது. இந்த மாநகராட்சி அதிகாரிகள் இந்த நீரானது இந்த ஓடை வழியாக கொண்டு செல்வதற்கான எந்த ஏற்பாடுகளையும் செய்யவில்லை. நம்ம நேரில் பார்க்க முடியும். இந்த நேரம் ஓடை பகுதி மேல் பகுதியில் இருந்து அப்படியே இந்த நீரானது சாலைக்கு வருவதால் அங்க பேரிகேட் அமைத்து இந்த போக்குவரத்து எல்லாம் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ள காரணமாக இந்த பிரதான சாலை சேலம் நகர பேருந்து நிலையத்துக்கு செல்லும், அதே போன்று மார்க்கெட்
மார்க்கெட் பகுதிக்கு செல்லும் பேருந்து வாகனங்கள் வந்து முழுவதுமாக மாற்றி விடப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இந்த பகுதியிலான மாநகராட்சி அதிகாரிகள் இதுவரை வந்து இந்த அடைப்பை சரி செய்வதற்கான எந்த ஒரு பணியுமே மேற்கொள்ளவில்லை. இந்த ராஜ வாய்க்காலுக்கு அடைப்பட்டிருக்கிற அடைப்பை சரி செய்து இந்த ராஜ வாய்க்காலிலிருந்து சாலையில் ஆறு போல் இந்த கழிவு நீரும் மழைநீரும் செல்வதால் இப்பகுதியிலானது நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதனை உடனடியாக சரி செய்து போக்குவரத்தையும் சீர் செய்து வாகன ஓட்டிகளுக்கு ஏற்பட்டுள்ள சிரமத்தையும் தவிர்க்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிலம்பரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.